வணக்கம். தஞ்சையை தலைநகராக கொண்டு கிபி 985 முதல் 1014 வரையிலான ஆண்டுகளில் கடல் கடந்து பல தேசங்களுக்குள் சென்று தனது வெற்றி கொடியை நிலைநாட்டியவர் சோழர்கள். பார்ப்போற்றும் அளவிற்கு 1000 ஆண்டுகளை கடந்து இன்னும் அசைக்க முடியாத கம்பீரத்துடன் வானுயர்ந்து நிற்கும் தஞ்சை பெருவுடையார் கோவில் வெறும் 7 ஆண்டுகளில் கட்டி முடித்த மாமன்னர் திரு அருண்மொழிவர்மன் என்னும் ராஜராஜ சோழன் ஆவார். இம்மன்னனின் பெருமையை பொன்விழா கண்ட எம் பள்ளியின் ஆண்டு விழாவில் தமிழ்துறையின் பெருமையுடன் வழங்கும் ராஜராஜ சோழனின் வரலாற்றில் ஒரு பகுதியினை நாடகமாக எமது பள்ளி மாணவர்கள் நடிக்க வருகிறார்கள். காட்சி 1. தஞ்சை மாநகரத்து குடிமக்களுக்கோர் நற்செய்தி என்னவென்றால், மன்னர் மும்மொழி சக்கரவர்த்தி சோழர் அவையகுல மன்னர் விடுத்துள்ள அறிக்கை. தஞ்சை மாநகரில் பெருவுடையார் கோவில் கட்டுவதற்கு பொதுமக்களாகிய உங்களை அறப்பணி செய்ய வருமாறு மன்னர் அழைப்பு விடுத்துள்ளார். இக்கோவில் கட்டுவதற்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து தருமாறு மன்னர் கட்டளை விடுத்துள்ளார். மன்னர் வாழ்க! மன்னரின் அறப்பணி ஓங்குக! சோழ சக்கரவர்த்தி சபைக்கு வருகிறார், சபைக்கு வருகிறார், சபைக்கு வருகிறார். அவையோருக்கு வணக்கம். அனைவரும் அமருங்கள். மன்னருக்கு என் பணிவான வணக்கம். அவையோருக்கும் என் பணிவான வணக்கம். நம் மன்னர் கலைப்பணியிலும் ஆன்மீக பணியிலும் கலைக்கூடமாக அமைவதற்கு நம் மன்னர் ஆலோசனை கூறுவார். அமைச்சர் பெருமக்களே, தலைமை சிற்பியாரே, இம்மண்ணில் அமையும் பெருவுடையார் கோவில் உலகில் ஆன்மீகத்தையும் தமிழையும் பறைசாற்றும் வகையில் அமைய வேண்டும். இதுவே எனது விருப்பம். எனக்கு முன்னரும் எனக்கு பின்னரும் உலகில் உள்ளவர்கள் பெருவுடையார் கோயிலை பற்றி பேச வேண்டும். தலைமை சிற்பியாரே, இதுவே எனது விருப்பம். மன்னருக்கு என் பணிவான வணக்கம். தாங்கள் கூறும் பெருவுடையார் கோவிலின் கட்டட அமைப்பை ஏற்று தங்களின் என்ன கருத்திற்கு உடன்படுவோம். நன்றி தலைமை சிற்பியாரே. இம்மண்ணில் தஞ்சை பெருவுடையார் கோயிலின் தமிழின் பெருமையை கூறும் வகையில் அமைக்க வேண்டும். சிவலிங்கத்தின் உயரம் உயிரெழுத்துக்களை குறிக்கும் 12 அடியில் அமைக்கப்பட வேண்டும். சிவபீடத்தின் உயரமானது மெய்யெழுத்துக்களை 18 குறிக்கும் வகையில் வடிவமைக்க வேண்டும். பெருவுடையார் கோயிலின் கோபுரத்தின் உயரம் தமிழில் உள்ள 216 உயிர்மெய் எழுத்துக்களை குறிக்கும் வகையில் மிக பிரமாண்டமாக கட்டியாக வேண்டும். சிற்பியாரே, சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் 247 அடியாக அமைதல் வேண்டும். இவ்வாறு பெருவுடையார் கோயிலின் அமைவதன் மூலம் தமிழரின் பெருமை உலகமே அறிந்து கொள்ளட்டும். அது மட்டுமல்ல தலைமை சிற்பியாரே, இக்கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தவர்கள், பணியாளர்கள் ஆகியோரின் பெயர்களை ஒன்று விடாமல் கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டும். அண்ணா, தங்களின் என்ன கருத்தின்படியே கோவிலை மிக சிறப்பாக அமைப்போம். அண்ணா, ராஜராஜ சோழா, உன் கலைப்பணி சிந்தனையை நான் பாராட்டுகிறேன். தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுவதற்கு என்னுடைய சொத்தில் சரிபாதியை உமது அறப்பணிக்கு தருகிறேன். நன்றி தமைக்கையாரே. மன்னருக்கு பணிவான வணக்கம். தாங்கள் செய்யும் அறப்பணிக்காக என்னுடைய சொத்திலிருந்து சிறிபாதியை தங்கள் கொடையாக தருகிறேன் மன்னா. நன்றி. மன்னர் பெருமானே, தாங்கள் ஆள் மனதில் எவ்வளவு பெரிய ஆன்மீக பற்றும் தமிழ் பற்றும் இருப்பதை உலகமே வியக்கும். அச்செயலை மக்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் மன்னா. தாங்கள் செய்யும் பணிக்கு சோழ நாடே துணை நிற்கும். வாழ்க மன்னா, வளர்க தங்கள் ஆன்மீக பணி. காட்சி 2.
ராஜராஜ சோழர், அவயகுல சோழர், உத்தம சோழர், மும்முடி சோழ சக்கரவர்த்திகள். ஐயனே, நமது மன்னர் உலா வருவதால் தஞ்சை மாநகரத்தில் பெரும் மகிழ்ச்சியாக மக்கள் கொண்டாடுகின்றன. அந்த அற்புத காட்சியை காண இங்கு வேலை செய்து கொண்டிருந்த சிற்பிகளும் மற்றவர்கள் கூட வெளியே சென்று விட்டன. தாங்கள் மட்டும் எப்பக்கத்தில் கவனத்தை செலுத்தாமல் இந்த சிற்பத்தை செதுக்குவதிலே கவனமாக உள்ளீர்கள் என்றால் உங்கள் கடமை உணர்வை எவ்வென்று பாராட்டுவது? இந்த அளவுக்கு பொறுப்புள்ள தங்களை சிற்பிகளுக்கெல்லாம் தலைமை சிற்பியாக நமது மன்னர் நியமித்தார்கள் என்றால் அவரது அறிவுத்திறனை எப்படி புகழ்வது? பொன்னா, இன்று மும்முடி சோழ மண்டலமாக விளங்கும் தஞ்சை மட்டும்தான் நமது மன்னனின் பெருமையை பாராட்டி கொண்டிருக்கின்றது. ஆனால் தஞ்சை மாநகரில் அவர் அமைக்கப் போகும் இந்த பெருவுடையார் கோவிலில் அவர்களுடைய ஆலயமாக அமைந்த பின் அவரது புகழை அகிலமே பாராட்டப் போகிறது. ஆம் ஐயனே. பொன்னா, இந்த வெற்றிலை போடு பழக்கம் எனக்கு உண்டு என்ற இந்த சிறிய விஷயத்தை கூட மன்னர் புரிந்து கொண்டு அதை மடித்து கொடுக்கவும் உன்னை எனக்கு பணியாளராக நியமித்திருக்கின்றார் என்றார். ஒவ்வொருவர் குணத்தையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் கூட சக்கரவர்த்தி எந்த அளவிற்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறார் என்று பார்த்தாயா? ஆம் ஐயனே, நம் மன்னரின் ஆற்றல் தான் இல்லை என்ற சொல் இருப்பதற்கு இடமே இல்லை என்று எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கேன். ராஜராஜ சோழர், அவயகுல சோழர், உத்தம சோழர், மும்முடி சோழ சக்கரவர்த்திகள். அன்பும் அருளும் கொண்ட ராஜராஜ சோழன் வாழும் இந்த பொற்காலத்தில் நாம் எல்லோரும் வாழ மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பொன்னா, இங்கே வெற்றிலை மடித்து கொடு. பொன்னா, தான் சிற்பக்கலையில் காட்டும் கவனத்தை விட நீ வெற்றிலை மடித்து தரும் கலையில் மிகவும் உயர்ந்து விட்டாய் பொன்னா. ஒரு வகையில் அது முற்றிலும் உண்மை. சக்கரவர்த்தியே, நீங்களா? இந்த சோழ நாட்டையே கட்டி காக்கும் தங்கள் பொற்கரங்களால் இந்த ஏழை சிற்பிற்கு வெற்றிலை மடித்து கொடுத்தீரோ? மன்னா, செங்கோல் ஏந்திய தங்கள் திருக்கரங்களால் இந்த சிறியனுக்கு எச்சில் படிக்கத்தையா சுமந்தீர்கள்? மகா சிற்பியாரே, ஒளியை கையில் எடுத்து உலகத்தை காக்கும் தெய்வங்களை உருவாக்கும் உங்களுக்கு ஒரு நொடி பொழுதாவது இந்த படிகத்தை சுமக்கும் பாக்கியத்தை பெற்றேனே. இன்று மனமாற பூரிப்படைகிறேன். நாடு வாழ செங்கோல் ஏந்தும் என்னை விட நல்ல கலைகளை உருவாக்கும் உங்களை போன்று மாபெரும் கலைஞர்களுக்கு என்றென்றும் சிறந்தாழ்த்தி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். காலப்போக்கிலே ராஜேந்திரன் என்னை விட திறமையாக ஆட்சி செலுத்தி பல அரிய செயல்களை செய்து காட்டிவிட்டால் வருங்கால வரலாற்று ஆசிரியர்கள் என்னை விட என் மகனை ஒருபடி அதிகமாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. காக்கை குருவிகள் அமர்ந்து எச்சமிட்ட வெறும் கற்பாறைகள் எல்லாம் உங்கள் கரங்கள் பட்டதும் கடவுள் சிலையாக காட்சியளிக்கிறது. வருங்காலத்திலே கோடான கோடி கரங்களால் இவைகளுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்தப் போகின்றனர். இப்படி காலத்தையும் கடந்து உங்கள் கலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அடங்கி நிற்பது ஏன் போன்ற மன்னரின் நிலை. அப்படி இருக்க உங்களை தாழ்த்தி என்னை புகழுகிறீர்களே, இது சரியா? மன்னர் மன்னா, தாங்கள் 1000 சமாதானங்களை சொன்னாலும் அடியின் மனம் அமைதி அடையாது. நான் அறியாமல் பெரும் பாவத்தை செய்துவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நான் என்றோ செய்த புண்ணியத்தின் பயனை எங்குதான் பெற்றதாக நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களின் பெருந்தன்மையை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை மன்னா. இந்த தஞ்சை மாநகரத்து மக்கள் தங்களை காண ஓடோடு வருகிறார்கள். ஆனால் தாங்கள் என்னை நாடி வந்துள்ளீர்களே. அவர்கள் சாதாரண ஒரு மனிதனை காண கொண்டாடுகிறார்கள். நான் இங்கு ஆண்டவன் பிறக்கும் அற்புத காட்சியை காண வந்திருக்கிறேன். வாருங்கள் கருவதேவரே, வாருங்கள். நினைத்தால் வருகிறீர்கள், திடீரென்று புறப்பட்டு சென்று விடுகிறீர்கள். இது என்னது? மன்னா, நாடு வாழ நீ பாடுபடுகிறாய். நீ வாழ நான் பல தலங்களுக்கு சென்று ஆண்டவனை வழிபடுகிறேன். நமது பெரிய கோயில் சில நாட்களுக்கு முன் கருவறை லிங்கத்தை தூக்கி வைக்க முடியாமல் அவதிப்பட்ட போது தாங்கள் வந்திருந்து பிரதிஷ்டை செய்து எங்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினீர்களே. அன்று பார்த்தது
இன்று ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் ஆயிற்றே. உன் பிறந்த நாள் அல்லவா? உன்னை வாழ்த்தி விட்டு போகலாம் என்று வந்தேன். உங்கள் வாழ்த்தும் ஆதரவும் இருப்பதால் தானே நாடாளும் பணியும் அயராது பாடுபடுகிறேன். ராஜராஜா, வாருங்கள் தமக்கையாரே, வாருங்கள். இன்று உங்கள் அன்பு தம்பியின் பிறந்த நாள். இந்த நாடே என்னை வணங்கிவிட்டது. ஆனால் நான் வணங்கி வாழ்த்து பெற இந்த மும்முடி சோழ மண்டலத்திலே தாங்கள் ஒருவர் தானே இருக்கிறீர்கள். அன்னை இல்லாத எனக்கு அன்னையாயும் பாசத்தின் சிகரமாயிருக்கும் என் அருமை தமக்கையாரே, உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். ராஜராஜா, உன்னை வாழ்த்துவதற்கு எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை அப்பா. சுருக்க சொன்னால், கடவுள் தர்மத்தை காக்க பல நல்லவர்களை படைப்பதுண்டு. அது முடியாத போது தானே நேரில் வந்து பிறப்பதும் உண்டு. அப்படி பிறந்த தெய்வத்தின் வடிவம்தானப்பா நீ. உன்னை வாழ்த்த என்னால் முடியுமா? பல்லாண்டு நீ வாழ்ந்து எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும். ஆகா, தாய் பாசத்தையும் மிஞ்சிவிட்டதே இந்த தமக்கையார் பாசம். ராஜராஜா, உன்னிடம் நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேனே, திருநறையூர் நம்பியாண்டாள் நம்பிகள் என்று. அவர்தான் இவர். இறைவனுக்கு சேவை செய்ய தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட சிறந்த சிவபக்தர். ஆண்டவருக்கு சேவை செய்யும் நம்பியாண்டார் நம்பிகளே, வணக்கம். வணக்கம் சக்கரவர்த்திகளே. இறைவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோவிலை கட்டும் தங்கள் சேவைக்கு முன் எங்கள் தொண்டுகள் எம்மாத்திரம். தம்பி, திருவாரூர் தியாகேச பெருமான் சன்னதியில் தேவாரங்களை ஓதுவார் பாட கேட்டு மனமுருகினேன் என்று சொன்னாயே, அந்த தேவாரங்களை நெஞ்சுருக பாடுவதில் இந்த நம்பியாண்டாள் நம்பிகள் வல்லவர். அப்படியா? அப்பாடலை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான். தேவி, என்னது புதிதாக அங்கு 3 பெட்டிகள் காட்சியளிக்கின்றன? இவை 3ம் தங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுக்கு பரிசாக வந்த பெட்டிகள். பரிசா? கொடுத்தவர் யாரோ? உங்கள் செல்வ புதல்வி, அன்பு, ஆசை அத்தனைக்கும் உரிய அருமை திருமகள் குந்தவிதான் கொண்டு வந்து வைத்திருக்கிறாள். இளவரசி யார் கொடுத்த பரிசோ? எங்கே அந்த குந்தவை? பெட்டிக்குள் இருக்கும் பொருட்களக்கம் சொல்ல வேண்டுமாம். அதற்கு பிறகுதான் அவள் வெளியே வருவாளாம். எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது, தெரியாத அளவுக்கு பரிசு பொருள் வைத்திருக்கிறாளா? அவ்வளவு அதிகமேதே ஆகிவிட்டாள் அவள். இந்த பிரச்சனையில் என்ன இழுக்காதீர்கள். இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே? மும்முடி சோழ நான் ஒரு வினாடியில் அவளை வரவழைக்கிறேன் பார். கருங்கல், வைரக்கல், ஒரு மலர். என்ன என்ன இது, விளையாடுகிறாளா? விளையாட்டோ வினயமோ விளக்கம் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. பைத்தியக்காரத்தனமால இருக்கிறது. எதையோ வைத்திருக்கிறாளே, இதற்கு யார் விளக்கம் சொல்லுவது? நான் சொல்கிறேன் அப்பா. அப்பா, இந்த பொருட்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னால் இன்று தங்கள் பிறந்தநாள். இந்த பொன்னான நாளில் எல்லோரும் உங்களை மனமாற வாயார வாழ்த்து விட்டனர். நானும் அப்படி வாழ்த்த முடியுமா? உங்கள் பெண்ணாயிற்றே. அதனால் என் வணக்கத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். தமிழ் அமைந்தது முருகனுக்கு, தம்பிகள் அமைந்தது ராமனுக்கு, பிள்ளைகளை அமைந்தது சிறு தொண்டனுக்கு, பெண்ணாக இந்த குந்தவை அமைந்தது ராஜராஜ சோழனுக்கு. மகளே, நீயும் வாழு, பிறரையும் வாழவை. முதலில் இதற்கு விளக்கம் கூறு. இது என்ன அப்பா? கருங்கல். தாங்கள் அத்தானி மண்டபத்தில் அமர்ந்து நீதி வழங்கும் போது வேண்டியவர் வேண்டாதவர் என்ற எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் தங்கள் மனதை இந்த கருங்கல்லை போல் வைத்துக்கொண்டு நீதி வழங்குகிறீர்கள். அதை எடுத்துக்காட்டத்தான் இந்த கருங்கல்லை வைத்தேன். வைரக்கல் எதற்கு வைத்தாய்? தாங்கள் களத்தில் நின்று மாற்றாருடன் போரிடும் பொழுது தங்கள் நெஞ்சம் இந்த வைரம் போல் உறுதியாக இருந்து பல வெற்றிகளை தேடி தருகிறது. அதை குறிக்கவே இந்த வைரக்கல்லையும் வைத்தேன். வைர நெஞ்சம் படைத்தவன் என்று கூறிவிட்டு இந்த மென்மையான மலரை எதற்கு வைத்தாய்? நான் எங்கேயாவது எப்போதாவது இம்மலரை போல வாடினேனா, வதங்கினேனா? ஐயோ, அப்படி இல்லை அப்பா. பிறகு எப்படி அப்பா?
மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் தாங்கள் மற்றற்ற அன்பு செலுத்தும் போதும் நாட்டு மக்களிடத்திலும் பழகும் போதும் கல்லாக வைரமாக இருக்கும் தங்கள் மனம் இந்த மலரை போல் மென்மையாக மாறிவிடுகிறது என்பதை எடுத்துக்காட்டத்தான் இந்த மலரையும் வைத்தேன். சரி அப்பா, மற்ற 2 பெட்டிகளில் உள்ள பொருட்களுக்கு விளக்கம் நீங்கள் சொல்கிறீர்களா அல்லது நானே சொல்லட்டுமா? நானே சொல்ல முயற்சிக்கிறேன், பார்க்கலாம். அப்பா அப்பா, இதோ பாருங்கள், இது வைரமுடி, இது நாற்று முடி. எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். மன்னனின் வைரமுடி உயர வேண்டும் என்றால் நாட்டின் மக்கள் வயலிலே நட்டு வைக்கும் நாற்று முடி உயர வேண்டும். சோழ நாட்டிலே நாற்று முடியும் உயர்ந்திருக்கிறது, மன்னனின் வைரமுடியும் உயர்ந்திருக்கிறது. அடுத்த பெட்டி வெண்சாமரம், கவரிமான் முடியினால் செய்யப்பட்டது. மன்னனுக்கு முன்னே வீசப்படுவது. ஏன் தெரியுமா? ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிர் வாழாது கவரிமான். மன்னனே, கவரிமானை போல நீயும் மானத்தோடு இரு, மானத்தோடு இரு என்று சுட்டிக்காட்டவே அவன் முன் வீசப்படுகிறது. போதுமா? இன்னும் விளக்கம் வேண்டுமா? அப்பா. மகளே, உன் அப்பன் அம்மா நான் நீ சரியாக சொல்லுகிறாயா என்று பார்ப்பதற்காக தான் உன்னை முதலில் சொல்ல சொன்னேன். போங்கப்பா. நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க. தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கும் முடிசூடினான், புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். மூன்று நிலங்களுக்கும் முடிசூடினான், புவனம்
காட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் என்றும் சோழர் பரம்பரைக்கே வழிகாட்டினான் சோழர் பரம்பரைக்கே வழிகாட்டினான் சோழன் வழிகாட்டினான் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. இப்பொழுது நமது மாமன்னர் கோவில் திருப்பணிக்கு அயராது பாடுபட்ட சிற்பிகளுக்கும் பணியாளர்களுக்கும் பொற்கிள்ளி வழங்கி சிறப்பிப்பார்கள். தலைமை சிற்பியே, நான் எண்ணியது போலவே பெருகுடியார் கோயிலை மிக பிரம்மாண்டமாக அற்புதமாகவும் அமைத்து உள்ளாய். உங்கள் கலைப்பணியை பாராட்ட என்னுடைய வார்த்தைகளே இல்லை. இருந்தாலும் இந்த தருணத்தில் உம்மை பாராட்டுகிறேன். மேலும் இக்கோயில் திருப்பணிக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.